Hi everyone, welcome to Lakshmi Academy. நான் மணிக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி படிக்கணும், என்ன ஸ்டார்ட் பண்ணணும், என்ன அவங்க சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மற்றபடிக்கு அவங்க என்ன ஹைட்டு, என்ன வெயிட் இருக்கணும், என்ன செஸ்ட் சைஸ் இருக்கணும், எவ்வளோ நேரம் ரன்னிங் ரேஸ் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும். ஸோ அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ எக்ஸாமோட ஃபுல் ஓவரால் வியூ தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இது பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுறவங்க யாருன்னா TNUSRB எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்டுன்னு தெரியும். ஸோ அவங்க அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோம், அப்படியே பாருங்கள். தேசிய ஷார்ட்டாக சொல்லுவேன் நம்ம. ஸோ இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 969 வேகன்சி இருக்குது. ஸோ அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் கடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எப்பவுமே தமிழ்நாடு தான் இருக்கும், எப்பவுமே ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கும், ஓப்பன் டைப் எக்ஸாம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓப்பன் டைப் எக்ஸாம் 70 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் 85 மார்க்ஸ் எழுதுவாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் 15 மார்க்ஸ் எடுக்கணும், டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரி ரெண்டு பேருமே 10 மார்க்ஸ் எடுக்கணும். ஸ்பெஷல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் ரெண்டு பேருமே 5 மார்க்ஸ் எடுக்கணும். இவங்களுக்கு 𝗪𝐶C வரும், அவங்களுக்கு மெடல்ஸ் வரும். ஸோ டோட்டலாக ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வரும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, அது ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் டைப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes வரும். அவங்க 70 மார்க்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. பாசிங் மார்க்கு மினிமம் 35%, 25 மார்க்ஸ் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 140 கொஷின் வரும். ஈச் கொஷினுக்கு ½ மார்க் கேரி ஆகும். ஸோ 140 கொஷின் எப்படி ஸ்பிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லேருந்தும், 30 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக் அனாலிசிஸ், நியூமரிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டோட்டலாக 70 மார்க்ஸ். இதே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாம் வரும். எக்ஸ்ட்ரா ½ hour சேர்த்து வரும் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ½ hour சேர்த்து வரலாம் என்னன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் 85 மார்க்ஸ் வைப்பாங்க அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் எடுக்கணும், அதாவது எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் எழுதி 30 மார்க்ஸ் எடுக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 170 கொஷின் வரும். இவங்களுக்கு ஈச் கொஷினுக்கு ½ மார்க் தான் கேரி பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15, 17 வரும். ஜென்ரல் நாலேஜ் 15 வரும். அப்புறம் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது 70 வரும். ஸோ டோட்டலாக இவங்க 85 மார்க்ஸ் வைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அவங்க யூஸ்வலாக டிகிரி சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அவங்க டிவோர்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் மார்க்ஸ்க்காக அந்த 𝗪𝐶C ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மெடல் சர்டிஃபிகேட்டு, ஸோ இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இது கீழே உங்களுக்கு PDF லிங்க் கொடுக்குறேன் நான், அதை போய் பாருங்கள் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே காமன் தான். ரெண்டு பேருக்கும் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வரும். ஆனால் பேப்பர் 2 மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்புக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஆகும். ஓப்பன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் அனாலிசிஸ் வரும், அப்புறம் நியூமரிக் அனாலிசிஸ் வரும். ஸோ இந்த வரும். டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க PSO, PE அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோவில். ஸோ பேசிக்காக நம்ம எஸ்ஏ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னென்னா படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம, என்னென்னா அவங்க சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கிறது, எங்கே மெட்டீரியல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க, எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. 6 to 12 வர்ற எல்லா புக்ஸுமே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் லைன் பை லைனாக படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. ஓவராலாக நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வாங்க, படித்து புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். அது மட்டும்தாங்க அதுக்கு பேஸு, அது மட்டும்தான் பேஸ்மெண்ட்டு எல்லாமே. நீங்கள் எக்ஸாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அது மட்டும் தான் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதான் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த புக் படிச்சுக்கணும் டைமை வேஸ்ட் பண்ணுங்க. 6 to 12 மட்டும் தான். சப்போஸ் 6 to 12 படி ரொம்ப வாஸ்ட் அதிகமாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, கொஞ்சம் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டெலகிராம் சேனலில் வாங்க. நம்ம டெலகிராம் சேனல் நம்ம PDF ஃபைல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எஸ்ஏ எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சிலபஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுமே, நம்ம வீடியோவை பண்ணி போடலாமே, அவங்களுக்கு மட்டும் சொல்கிற பதில் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பண்ணணுன்னாங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. வேணா நீங்கள் அதை கேளுங்க, நீங்கள் இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா. நாங்கள் 6 to 12 மேஜரான டாபிக்ஸ் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை PDF பண்ணி உங்களுக்கு தரோம்னாங்க. ஸோ அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதே மாதிரி எங்கள் யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ண சொல்லிட்டு லக்ஷ்மி அகாடமி டீம் மூலமாக நாங்கள் வாழ்த்திக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்மி அகாடமி டீம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.